பஞ்சபாண்டவர்களின் அருகே அவளும் நின்று கொண்டிருக்கிறாள். பீஷ்மர் இந்த அம்பு படுக்கையில் மேலே பார்த்தவாறு படுத்திருக்கிறார். யாரெல்லாம் நிற்கிறார்கள் என்று அவர் பக்கவாட்டில் பார்க்க இயலாது. அவர் சொல்லிக்கொண்டே இருக்கிற அந்த சந்தர்ப்பத்தில் கிளிக் என்று ஒரு பெண் குரல் சிரிக்கிறது. அந்த ஒலி கேட்டு பீஷ்மர் திகைக்கிறார். யாரது சிரிப்பது? இளக்காரமாக திரௌபதி பதில் சொல்கிறாள். நான் தான் பாஞ்சாலி சிரித்தேன். பீஷ்மர் வியப்போடு கேட்கிறார். முன்பொரு காலத்தில் நீ சிரித்தாய். துரியோதனன் அந்த அரண்மனைக்குள் நுழைந்த போது பார்த்து சிரித்தாய். அந்த சிரிப்பால் அல்லவா இவ்வளவு பெரிய யுத்தம் வந்தது. இப்போதும் சிரிக்கிறாய். ஏன் சிரிக்கிறாய்? யோசித்து பார்த்தேன், சிரிப்பு வந்தது. என்ன யோசனை? இவ்வளவு அறநெறிகளை இன்று சொல்கிற நீங்கள் அன்று ஒரு பெண் துகிலுரியப்படுகிற அந்த நேரத்தில் அந்த அதர்ம செயல் நடக்கிற போது வாய் மூடி மௌனமாக இருந்தீர்களே. அந்த வாய் இவ்வளவு அறநெறிகளை இப்போது சொல்கிறதே என்று நினைத்து பார்த்தேன். சிரிப்பு வந்தது.